Taste the Daily. சென்னை வானகரத்தில் தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மங்கள இசையுடன் துவங்கிய விழாவில் ஜானகி அம்மையாரின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்த கழக பொதுச் செயலாளர் ஜானகி அம்மையாரின் வாழ்க்கை வரலாறு பற்றிய புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். பின்னர் ஜானகி ராமச்சந்திரனின் வாழ்க்கை வரலாறு பற்றிய குறும்படம் வெளியிடப்பட்டது. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றார் ஜானகி அம்மாள். ஆட்சி செய்தது சிறிது காலமே என்றாலும் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது ஜானகி அம்மாவின் ஆட்சி. என் இதய தெய்வத்தின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து காணொளி மூலம் நடிகர் ரஜினிகாந்த் மறைந்த ஜானகி ராமச்சந்திரனுக்கு புகழாரம் சூட்டினார். அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை என சுட்டிக்காட்டிய அவர், சென்னை ராயப்பேட்டையில் எம்ஜிஆர் மாளிகை அமைந்துள்ள இடம் ஜானகி அம்மையாருக்கு சொந்தமானது என்றார். இப்போ ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸ் ரோடு வீடு ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம், அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாண மண்டபம். அது கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படைத்தவர். அது எப்போவுமே பொது வெளியில் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவரு தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது, அந்த சமையல், அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவாக அவர் பயன்படுத்திய பல்வேறு பொருட்களை கேப்டன் விஜயகாந்துக்கு ஜானகி அம்மையார் வழங்கியதாக புகழாரம் சூட்டினார். மதுரையில மாபெரும் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல என்னால வர முடியாது, அதனால இங்க நேரடியா இன்னைக்கு வாழ்த்தி இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை 2 பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி, அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த பொக்கிஷம் தான் ஜானகி அம்மையார் வழங்கினாங்க. அடிக்கடி இங்க குழந்தைகளை பார்க்க வந்துருவாங்க. திடீர்னு அம்மா இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க, பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க. அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா அங்க போய் கூட எங்களை நினைச்சு வாட்ச் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. அவர் ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்தது தான் இந்த கோட். இது எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படத்துல இந்த கோட்டை அவர் அணிந்து நடித்த இந்த கோட்டை எம்ஜிஆர் ஞாபகமாக கேப்டன் கையில கொடுத்தாங்க. அதே போல அவர் அணிந்த இந்த டைகளையுமே ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இதை நீ ஞாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பின்னர் ஜானகி அம்மையாரின் பெருமைகள் பற்றி இயக்குனரும் நடிகருமான தம்பிராமையா உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை போல் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து கவியரங்கம் நடைபெற்றது.